அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் சிறார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகில் ஏராளமான புலவர்கள் அருமையான பாடல்களை எல்லாம் எழுதி தமிழிற்கு தொண்டு செய்துள்ளார்கள். அவற்றில் ஐந்திணை 50 என்ற நூலிலிருந்து ஒரு அழகான பாடலை இன்று காண்போம். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் அடங்கிய நூல் ஐந்திணை 50. இதனை இயற்றியவர் புலவர் மாறன் பொறையனார் என்பவராவார். 5 திணைகளாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளிலும் ஒவ்வொன்றிலும் 10 பாடல்கள் வீதும் 50 பாடல்களை இயற்றியுள்ளார். அவற்றில் தலைவனின் பிரிவை உணர்த்தும் பாலை திணையில் அவர் பாடியுள்ள அழகான பாடல் ஒன்றை இன்று காண்போம். அப்பாடல் கொடுந்தாள் அளவ குறையாம் உரைப்போம், ஒடுங்கா ஒலிகடற் சேர்ப்பன் நெடுந்தேர் கடந்த வழியையும் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ. கொடுந்தாள் அளவ குறையாம் உரைப்போம், ஒடுங்கா ஒலிகடற் சேர்ப்பன் நெடுந்தேர் கடந்த வழியையும் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ என்பது அப்பாடல். பாடலின் விளக்கம் யாதெனில், தலைவியை பிரிந்த தலைவன் ஒருவன் திரும்பி மீண்டும் வருவதாக சொல்லி தன்னுடைய சொந்த நாட்டிற்கு தேரில் ஏறி செல்கிறான். அவ்வாறு சென்றவன் உடனடியாக வருவேன் என்று சொன்னவன் இன்னும் திரும்பி வரவில்லை. காலதாமதம் ஆகிறது. அவனது பிரிவால் வாடும் தலைவி அதை நினைத்து பாடும் பாடலாக அமைந்துள்ளது இப்பாடல். கொடுந்தாள் அளவ வளைந்த கால்களுடைய நண்டே குறையாம் உரைப்போம், என்னுடைய குறையினை உன்னிடம் சொல்கிறேன் கேள். ஒடுங்கா ஒலிகடல் சேர்ப்பன் ஆரவாரம் அடங்காத அலைகளையுடைய கடற்கரை நாட்டைச் சேர்ந்தவன் என் தலைவன். நெடுந்தேர் கடந்த வழியை அவன் தேரேறி சென்ற வழித்தடங்களை எம் கண்ணார காண நான் கண்ணார கண்டாவது ஆறுதல் அடைய விரும்புகிறேன். நடந்து சிதையாதி நீ, என் தலைவன் சென்ற தேரின் தடங்களை நீ அங்குமிங்குமாக நடந்து அழித்து விடாதே என நண்டை பார்த்து வேண்டுகிறாள் தலைவி. பாடலின் விளக்கத்தை முழுமையாக காண்போம். வளைந்த கால்களை உடைய நண்டே, உன்னிடம் யான் ஒன்று வேண்டுகிறேன். ஆரவாரம் அடங்காத கடற்கரையின் ஓரம் அமைந்துள்ளது என்னுடைய தலைவனின் நாடு. விரைவில் திரும்பி வருகிறேன் என்று கூறி சென்றவன் இன்னும் வந்து சேரவில்லை. அவன் நினைவால் என் உள்ளம் வாடுகிறது. அவன் ஏறி சென்ற தேரின் தடங்களை கண்ணார கண்டாலாவது எனக்கு ஆறுதலாக இருக்கும். எனவே தேர்கால் தடம் பதிந்த மணல்வெளியில் நீ அங்குமிங்கும் நடந்து அந்த தடயங்களை அழித்து விடாதே என்று நண்டை பார்த்து வேண்டுகிறாள் தலைவி. புலவரின் இலக்கிய நயத்தையும் தமிழின் பெருமையையும் பாராட்டி மகிழ்வோம். அப்பாடலை மீண்டும் கேட்போம். கொடுந்தாள் அளவ குறையாம் உரைப்போம், ஒடுங்கா ஒலிகடற் சேர்ப்பன் நெடுந்தேர் கடந்த வழியையாம் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ. தமிழ் புலமையையும் புலவரின் பெருமையையும் எண்ணி எண்ணி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.